السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. وقال تعالى في كلام الله: أعوذ بالله بفضل بسم الله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وأيضا قال سبحانه وتعالى: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனது மற்ற பெருங்கருணை நபிகள் நாயகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்று நிலவட்டுள்ளார். கண்ணியத்திற்குரிய நமது மதரசாவின் தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக உறுப்பினர்கள், சிறப்புக்குரிய பள்ளியின் இமாம் சாஹிப் அவர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான சலாத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. வலிமார்களை பற்றி பேசக்கூடிய ஒரு இடம். இந்த வலிமார்கள் யார் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இன்றைய பயான் அமையும். உங்களுக்கு சுருக்கமா ஒரு 4 விஷயத்தை சொல்றேன். இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகளில் இந்த 4ம் மிக சிறப்பான. இந்த 4 விஷயத்தை நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் யாராருக்கு என்னென்ன தகுதியை கொடுத்துருக்கான்னு தெரியும். யாரும் நடக்கப்பட்டு ஆன்லைனில் இருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளே, அவங்க அதனை சேர்த்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஆங்காங்கே இந்த நாட்டிலேயும் வெளிநாடுகளிலேயும் இருந்து கேட்கக்கூடிய, ஜூம்ல கேட்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் தான் இன்றைய பயானில் ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான விஷயங்கள் சொல்ல முடியும். இஸ்லாம் 5 ஃபர்களை கொண்டது. ஈமான் 6 ஃபர்களை கொண்டது. ருக்குன் நிக்காஹ் 5 ஃபர்களை கொண்டது. எல்லாமே இந்த 5க்குள்ள தான் வரும். ஆகமத்தில் இந்த 5க்குள்ள ஈமான் மாறாத நிலை கலிமா, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்கா, ஹஜ் எங்க சுத்தினாலும் இந்த 5க்குள்ள வந்துடும். இந்த 5 எதையும் நீங்க செய்யறன்னு சொன்னா நம்ம ஈமானே இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். பெரியார்களை இழிவுபடுத்துகிறது ஒரு கூட்டம், நமக்குள்ளே நாமே அடிச்சுக்கிட்டு நிற்கிறது ஒரு கூட்டம், பல்வேறு அக்கிதாக்களை பிரிச்சு வாழ்கிறது ஒரு கூட்டம். இப்படி நிறைய பிரிவினைகள் உண்டாகிட்டே இருக்குது. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு கருத்தை சொல்றேன். எதுல வேண்டாலும் எந்த வீட்டில் வேண்டாலும் குடியிருங்க. பங்களாவில் குடியிருக்கிறவங்க இருப்பாங்க, சாதாரண வீட்டில் குடியிருக்கிற யார் இருந்தாலும் மார்க்கம் என்றால் ஒன்றாரு. இஸ்லாத்தை புரிவதில், இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதில், இஸ்லாத்தை அறிந்து கொள்வதில் நாம் ஒன்றாக. அறிந்து கொள்ள வேண்டியதுங்கிறது ஒரு கருத்து மட்டுமல்ல, படிப்புரை மட்டுமல்ல, படிப்பது மட்டுமல்ல, எதிர்த்து இருக்கக்கூடிய பதிலை போன்று ஆய்விட வேண்டும். நீங்க எவ்வளவு இழிவுபடுத்தலாம், அவன் என்ன செஞ்சாலும் நமக்கு வெற்றி தான். இன்னைக்கு கை வச்சிருக்காங்க அஜ்மீர்ல, நோட்டை பண்ணலாம், ஒவ்வொன்றும் ஆய்வு பண்றானா, நல்லா இருக்கிறான்.
அதனாலதான் இந்த 4 விஷயத்தை பற்றி பேசுறோம். இந்த 4 விஷயங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம், நபியாகவும் இருக்கலாம், வலிமார்களாகவும் இருக்கலாம், அல்லது இந்த 4 விஷயங்களில் காஃபிராகவும் இருக்கலாம். இந்த 4 தவிர மனிதர்களுடைய செயலாக்கத்திற்கு அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது. அது அல்லாஹ் ஏன் அல்லாஹ் எனக்கு உணவு தர்றான், ஓ அல்லாஹ் உனக்கு உணவு தர்றான்னு சொல்றது ஹராமாச்சு. சொல்றாங்கல்ல, லக்கும்தீனுக்கு வலியத்தினுடைய அர்த்தம் வேற, ஆழமான கருத்து அது. உங்க வழி உங்களுக்கு, எங்க வழி எங்களுக்கு என்ற அந்த திருமறையுடைய கருத்து வேறு. இன்னைக்கு என்ன சொல்றோம், எங்கெல்லாம் எனக்கு இறந்து தரான், உங்க கடவுள் அல்லது உங்க எல்லாம் உங்களுக்கு தரான்னு சொல்லிட்டோம்னாலே ஈமான் போயிடும். எல்லாத்துக்கும் ஒரே அல்லாதான். அந்த அல்லாஹ் தருகின்ற நிபந்தனைகளும் விவரங்களும் விளக்கங்களும் இந்த நாளுக்குள் அடையும். சிந்திச்சுன்னு சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி எப்படியோட இருந்துச்சு. அது நாளுக்குள்ளதான் இருக்கு. பெரிய தொப்பு 1 2 3 4. இந்த 4 அரபி வார்த்தையை சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்கங்க. ஆனா இந்த அரபி வார்த்தை 4க்கு தமிழ் அர்த்தம் ஒண்ணுதான். எத்தனைங்க? ஒரே அர்த்தம். 4 அரபி வார்த்தைகள், ஆனா தமிழ் வார்த்தை அர்த்தம் என்னங்க? ஒரே அர்த்தம். அற்புதம். இதான் அற்புதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரித்து காட்டுகிறான். அல்லாஹ்வே கொடுத்த பாக்கியங்கள். இந்த அற்புதம் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்திற்கு ஏற்ப அரபு வார்த்தைகள் 4. 1 முஅ்ஜிஸா. சொல்லுங்க, முஅ்ஜிஸா. இந்த முஅ்ஜிஸாத் என்று சொன்னாலும் அற்புதம். 2 கராமத். சொல்லுங்க, கராமத் என்று சொன்னாலும் அற்புதம். 3 மௌனா. அப்படி சொன்னாலும் அற்புதம். 4 இஸ்தித்ராஜ். சொல்லுங்க, இஸ்தித்ராஜ் அற்புதம். இந்த 4க்கும் அர்த்தம் ஒன்று, அரபி வார்த்தை உண்டு. ஆக அற்புதம். அற்புத வாழ்க்கை எதுவும் சாதிக்க முடியும். ஆனா இது கண்டுபிடிக்க தெரியல. மேஜிக் கண்டுபிடிக்க. இந்த 4க்கு பேருமே அத்தாட்சிகள். இந்த அற்புதங்களை அல்லாஹ் கொடுப்பது அத்தாட்சிகள், நான் தான் என்பதை நிரூபிப்பதற்காக. அப்ப 1 என்ன சொன்ன? மோஜிசாத். இந்த மோஜிசாத் யாருக்கு கிடைக்கும் என்றால் ஒன்று நபிமார்களுக்கு மட்டுமே, வேற யாருக்கும் கிடைக்கும். அவங்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய அந்த அற்புதங்களுக்கு பெயர் மோஜிசா. அற்புதங்களுக்கு பெயர் மோஜிசா. 2வது கராமாத். வழிமார்களுக்கு ஏற்படும். ரசூலுடைய அந்தஸ்தில் இருந்து மாறி வருகின்ற போது ரசூலுடைய ஹாத்தமுன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவா என்று சொல்லக்கூடிய நபித்துவம் முடிவடைந்த பிறகு விலாயத்து என்ற ஒரு தரம் இருக்கிறது. விலாயத்து என்பது வழிமாறு. அந்த வழிமாறுகளுக்கு ஏற்படக்கூடிய அற்புதங்களுக்கு பெயர்தான் கராமா. இது யாருக்கு? வழிமாறுகளுக்கு மட்டும் ஏற்படும். மௌனா.
உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பு என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அந்த படைப்புகளில் கலிமா சொன்னவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, சாதாரண மனிதர்களுக்கு கூட ஏற்படக்கூடிய ஒரு அற்புதத்துக்கு பெயர் தான் மௌனா. என்னப்பா ஓதல படிக்கிற ஒன்றும் செய்யல, அவர்கிட்ட கூட ஒரு அற்புதம் சொல்லமா இல்லையா? ஒரு சக்தி ஏதாவது வெளிப்படும். இது சாதாரண அல்லாஹ்வுடைய படைப்பு தான். முஸ்லிம்களையும் நான் தான் படைத்தேன், கலிமா சொன்னவர்களையும் நான் தான் படைத்தேன், கலிமா சொல்லாத மனிதர்களையும் நான் தான் படைத்தேன். நான் வந்து அந்த அசத்தை அடிக்கு கொடுத்தா பிரியத்தோடு ஒரு சூறா வருவார், சுகூர வருவார். சூரா ரஹ்மான். சூரா ரஹ்மான் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். சொல்றாங்க, ஹலக்கல் இன்சான மனிதனை இறைவன் படைத்தான். முஸ்லிம்களை படைத்தது என்ற வார்த்தை இல்லை என்று. இறைவன் யாரை படைத்தான்? மனிதனை படைத்தான். அப்படி படைத்த ரப்புல் ஆலமீன் அவனும் என்னுடைய படைப்பு தான் என்று அவனுக்கும் சில அற்புதங்களை வெளியாக்குறான். காவிரிகள் கூட சில பேருக்கு சில அற்புதங்கள் நடந்திருக்கு. அதற்கு பேர் தான் இஸ்தித்ராஜ். இப்படி 4 அற்புதங்கள் நிகழ்ந்தன. இந்த 2 விட்டுருவோம், எனக்கு ஏற்பட்டதையும் உங்களுக்கு ஏற்படுறதையும் விட்டுருவோம், நம்மளாத காவிரிகளுக்கு ஏற்படுறதையும் விட்டுருவோம். அது பின்னாடி பார்ப்போம். இந்த 2 பார்ப்போம். இதான் வலிமா இருக்கு. நபிமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் என்ற பட்டம் கிடைத்த பிறகு அது கிபி 610ஆம் ஆண்டு கிடைக்கிறது. அந்த நுபுவத் என்ற நபித்துவம் கிபி 610 கிடைக்கிறது. பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களிடத்துல தனித்துவத்தோட தனிமையா இருந்து அல்லாஹ் அவங்க தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் கலிமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொழுகை இல்லை, கலிமா மட்டும்தான். இஸ்லாத்துல 5ல் 1 கலிமா மட்டும்தான் இப்ப நடைமுறை. அது ஏறத்தாழ 12 வருடங்கள் தொழுகை இல்லை, ஜக்காத் இல்லை, நோன்பு இல்லை, ஹஜ் இல்லை, வெறும் கலிமா மட்டும்தான். அந்த கலிமாவுக்கு போராட்டம் பண்ணி ஒவ்வொருத்தரையா நைசா அழைத்து ரூம்ல வச்சு மறைவாக இருந்து இந்த கலிமாவை சொல்லிக் கொடுக்கின்ற காலம். கொஞ்சம் எப்படி இருந்தாலும் என்னமோ சொல்றாங்க இல்லையா, எந்த விஷயம் மேல வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் பரவாம இருந்து பரவிடுச்சு. பரவி போயிட்டு இருக்கப்ப இப்ப நான் பேசுற பேச்சு வந்து உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கிறேன். ஸ்டோரிக்கு வந்தேன், நமக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத படிக்கும். கலிமா பற்றி சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் நபி என்று சொல்றப்ப நான் நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், எனக்கு அல்லாஹ் நுபுவத் என்ற நபித்துவத்தை கொடுத்திருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமானுல் காமிலா. இதுதான் ஈமானுடைய பரிபூர்ணமான ஈமான். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது பரவாயில்ல செய்தி பரவாயில்ல. முதல் கேள்வி, நீயா? ரசூலா பார்த்து கேட்கிறான், நீயா? அண்ணா எத்தி அண்ணாது, தாயும் இல்லை, தாப்பனும் இல்லை, பாட்டனும் வளர்ப்பில் வளர்ந்த நீ பாட்டனும் இல்லை. அதற்கு பிறகு சிறிய தந்தையுடைய வளர்ப்பிலே பொறுப்பிலே நீ வளர்ந்துகிறாய். அப்படிப்பட்டவர்கள் நீ என்னப்பா அது திடீர்னு தொலைச்சு நபிங்க? சரி, நீ நபின்னு சொன்னா ஒரு அத்தாட்சி இருக்கும். அதான் இன்னைக்கு நிறைய ஆதாரத்தை தரமா இல்லையா? ஹதீஸ் சொன்னா கூட ஹதீஸுக்கு ஆதாரம் எங்க? அந்த சாபி உண்மையான சாபியா, ராவி அறிவித்தவர், இப்படி எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறப்ப அந்த காலத்திலேயே அவன் கேட்கிறான் ஆதாரம் என்னன்னு கேட்டப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் புரியல. என்னப்பா ஆதாரம்? அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். சரி, உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் கேளுங்க. எந்த ஆதாரம் ஒண்ணு இல்லை, உங்களுக்கு காட்டுறதுக்கு இல்லை. நீங்க எந்த ஆதாரம் கேளுங்க, நான் முடியுதான்னு பார்க்கிறேன், கூட கேட்கிறேன். பல பேர் கேட்டான். அதுல ஒண்ணு
அற்புதத்திலும் அற்புதமான செயல். பல பேர் கேட்கிறான், ஒருத்தர் கேட்கிறான், நபியே நீங்கள் நபி என்பது உண்மையாக இருந்தால் இந்த மரம் இடத்தில் பேச வேண்டும். இன்னொருத்தர் கேட்கிறான், நீங்க நபி என்பது உண்மையாக இருந்தால் இந்த பாம்பு இடத்தில் பேச வேண்டும். தெரியுமா, இதெல்லாம திட்டப்பட்டு வந்தாங்க. இது அற்புதம். இந்த அற்புதங்கிற வார்த்தை எல்லா நபிமார்களுக்கும் வந்திருக்கிறது. இன்னும் நான் வழிமார்களுக்கு வரல. முதல்ல நபிமார்கள் ஆய்வுட்டு அப்புறம் வருவோம் வழிமார்கள். இந்த அற்புதத்தை நபிமார்களுக்கெல்லாம் எப்படி கொடுத்தான், எப்படி கொடுத்திருக்கிறான்? காலத்துக்கு தகுந்ததை போல, மனிதனுடைய குணங்களுக்கு தகுந்ததை போல, மனிதனுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்குமே இந்த அற்புதத்தை கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கு தான் எல்லாத்தையும் ஆய்வு பண்ண முடியாது இல்லையா? இந்த 4 வேதங்கள் என்பதை ஒத்துருக்கிறோமா இல்லையா? 4 வேதங்கள் எல்லாரும் ஒத்துருக்கிறோம். தௌராத் மூசா அபுரானி, இன்ஜீல் ஈசா சுரியானி, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வேதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபுர்கான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஒரு வேதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வேதம், குர்ஆன். இந்த 4 நபிமார்கள் மட்டும் இருக்கும். பாக்கியெல்லாம் விட்டுரும், ஆய்வு பண்ண முடியாது. ஆய்வு பண்ண ஒருத்தன் சொல்றான் பாருங்க, தோண்ட வரும். அவ்வளவு ஆழமான கருத்து இஸ்லாமுடைய கருத்து. ஆனா முஸ்லிம்கள் நம்ப என்ன சொல்ற பாருங்க, 4 அந்த 4 வேதத்துல முதல் கருத்தான அந்த முஜிஸா எப்படி வருகிறது? அல்லாஹ் நம்மளோட சயின்ஸை விட பெரிய சயின்ஸ். நம்முடைய டெக்னாலஜியை விட அல்லாவுடைய டெக்னாலஜி அற்புதத்திலும் அற்புதம். பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இந்த 3 பேருக்கு எப்படி அற்புதத்தை கொடுக்குறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள், நம்ம தான் இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கு, என் மொழி அப்படி ஆக்கணும், என் மொழி இப்படி ஆக்கணும், என் மொழி அப்படி படிக்க வைக்கணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை. அதே மாதிரி இந்த மக்களுக்கு ஒன்றுமொத்த ஆசை ஒன்று இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு காசு கட்டி போறாங்க, உடனே அனுப்பிடுவோம். மதரசாவுக்கு ஃப்ரீயா ஓதி கொடுக்குறோம்னு சொன்னா வாங்க, வரவே மாட்டேன். ஏன் வர மாட்டீங்க? நான் கேட்டேன், காசு இல்லாதவர்களா? காசுல ஓசியில் ஓதி கொடுக்குறோம், நாங்கள் மதிப்பு இருக்கு, காசு கட்ட போயிடும். இது மாதிரி ஆசை நம்ம. ஒருத்தரை கேட்டேன், எப்போ எந்த கிழமை சாப்பிட்டா நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டேன். அந்த கடையில் சாப்பிட்டா நல்லா இருக்குங்க, ஆனால் இங்கே கூட்டம் இருக்காது. எந்த கடையில் கூட்டம் இருக்குதோ அங்கேதான் நல்லா இருக்குன்னு எல்லா மக்களும் போவாங்க. இது பிலிஸ்தரா வழக்காற்றில் வருகின்ற வார்த்தைகள். எந்த கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கா அங்கே போங்க. இது அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த அற்புதங்கள் எப்படி இருந்தது? மனிதர்களுடைய விரும்புதல், மனிதனுடைய ஆசைகள், மனிதனுடைய எதிர்பார்ப்பு எதில் வைத்திருக்கிறதோ அதை மையமாக வைத்து எல்லா இந்த 4 நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை வெளியாக்கி. அதில் ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய மக்கள் மந்திரக்கலையில் மந்திரவாதிகளை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார். மந்திரவாதிகள் மந்திரக்கலையில் இருக்கக்கூடியவர்களை மதிப்பாங்க. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மந்திரக்கலையை மையமாக கொண்டு அற்புதத்தை கொடுத்தான். இந்த கை வைப்பாங்க, எடுத்து காட்டுவாங்க. நமக்கு முன்னாடி இந்த வெளிச்சம் எப்படி இருக்குது?
அது மாதிரி இந்த கை மட்டும் அப்படியே ஜொலிக்குமா. இதை பார்த்து வந்தவர்களும் அடுத்து இன்னொன்று கையில் அசா வச்சிருப்பாங்க. அந்த அசாவத்துக்கு கீழே போட்டாங்கன்னா பெரிய பாம்பை படம் எடுத்து நிற்குமா. இந்த அற்புதங்களை எல்லாம் பார்க்கிறவர்கள், இந்த மந்திரம் கலையை பார்க்கிறவர்கள் அப்படியே லைட்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த அற்புதத்தை கொடுத்ததோட இது மந்திரம், அந்த மந்திரவாதிகளை வைத்து அவரை அழித்து விடலாம். 40 மந்திரவாதிகள் எடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிரி 40 மந்திரவாதிகள் எடுத்தார். தேர்ச்சி பெற்ற 40 மந்திரவாதிகள். அவர்களை எல்லாம் ஒன்றாக்கி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இழிவாக்குவதற்காகவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இழிவாக்குவதற்காகவே மூசாவை போன்ற உடை அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைப் போலவே ஆடை அணிந்து கொண்டு வந்து சபையை நிறுத்தாட்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்து நிப்பாட்டியாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன செய்ய போறீங்க? எங்களுடைய வித்தைகளை காட்டணும். நீங்க உங்க வித்தைகளை காட்டுங்க. யார் ஜெயிக்கிறார்? 40 பேர்களும் முதலில் வித்தைகளை காட்டினார்கள். என்னென்னமோ பண்ண கடைசியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசாவை எடுத்து கீழே போட்டார்கள். அது பாம்பு ரூபத்தில் வந்தது. அவர்கள் உருவாக்கப்பட்ட அல்லது அவர்கள் செய்த அந்த சாதனைகள் அத்தனை அப்படின்னு சொல்லி சாப்பிடுச்சு. 40 பேர் இஸ்லாத்தில் சேர்ந்தார். இது மந்திரம் அல்ல, இது அத்தாட்சி, எச்சரிக்கையான அத்தாட்சி. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய அற்புத சக்தி. இது மந்திரம் அல்ல, மந்திர கலையும் அல்ல. 40 பேருக்கு ஈமான் கிடைச்சு. யாருனால? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று ஆடை அணிவித்த பரக்கத்தால் அவர்களுக்கு ஈமான் கிடைத்ததாக வரலாற்று நிபுணர்கள் எழுதியிருக்கிறார். இது மாதிரி இந்த அற்புதம் நிகழ்ந்து ரொம்ப பெருசாக அந்த மக்கள் வைத்தியத்தில் டாக்டர்ஸ் நிபுணர்களை மதித்தார்கள், எதிர்பார்த்தார்கள். அப்ப அவங்களுக்கு மையமா வச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த மோஜிசா அற்புதத்தை அப்படியே மருத்துவக்கலையை மையமா வச்சு கொடுத்தார். என்ன மருத்துவக்கலை? கண்ணு தெரியாத குருடர்கள், குஷ்டம் முடிச்ச குஷ்டரோகிகள், இவர்கள் எல்லாம் வந்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கண்ணை தடவுவாங்க. மசே அவருக்கு பேர், தடவுதல் ஒரு அர்த்தம். இப்படி தடவிடாட்டு கண் பார்வை உடனே கிடைக்கும். குஷ்டரோகிகளை இப்படி தடவி விட்டால் அந்த அந்த நோய் இருக்கிற அடையாளமே இல்லாமல் தெளிவாயிடுவாங்க. கூட்டம் வருமா வராது? எங்கள் ஊரில் திண்டுக்கல்ல ஒருத்தர் இருக்கிறான். 5 ரூபா டாக்டர் இன்னைக்கு வந்து இருக்கிறான். 5 ரூபா டாக்டர் 5 ரூபா தான் அவர் வாங்குவார். மாத்திரை வந்து எழுதி கொடுக்குறார். கூட்டம் போயிட்டே. அது மாதிரி மருத்துவக்கலையை மையமாக கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அற்புதத்தை கொடுத்து மக்களை இருக்க வச்சு பார்த்தாங்க. என்னென்ன வந்திருக்க பூரா அடிச்சு பார்த்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய கரம் பெற்ற இடமெல்லாம் சுகம் கிடைக்கிறது என்றால் இது அல்லாஹ்வுடைய அற்புதம் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தனியா நின்று போராடக்கூடிய ஒரு வல்லமை அல்லாஹ் கொடுத்தார். எல்லாம் வர்றாங்க, கலந்துக்கிறாங்க. ஜாலூத் என்ற ஒரு அரைக்கிடத்துல போய் போர் புரிய போறாங்க. போர் புரிய நேரத்துல எல்லாம் புண்டைக்கிறாங்க. நீ மட்டும் போய் அல்லாட்ட போடு, அல்லாஹ் அவனை தான் அனுப்ப அப்படிங்கிறான். சோதிக்கிறாங்க. அந்த சமயத்துல
பின்வாங்காம அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தனியாக நின்று போராடி அவனை ஜெயிச்சாங்க. எப்படி? ஒரு செய்திக்குள்ள இன்னொரு செய்தி அனுபவம் தான். இந்த மக்காம இப்ராஹிம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அக்காபத்துள்ளாங்க எல்லாத்துக்கும் தெரியும். மக்காம இப்ராஹிம்னு ஒன்று இருக்குது. சில பேரை கிளப்பி விட்டாங்க. மக்காம இப்ராஹிம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடக்க ஸ்தலம்ட்டாங்க. அதான் ஒரு கல். அந்த கல் உள்ள இருக்குது. நபிமாருடைய பாதம் பண்ணாக்கா அதில் தடவுடும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கல் உதவியா இருந்துச்சு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கல் உதவியா இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கல் உதவியா இருந்துச்சு. அதே கல்லுதான் இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு விஷயம். அதான் காமிக்கிறார். அது ஒரு கல். அந்த கல் எடுத்து உள்ள வச்சிருந்தாங்க. கத்தல தாவூத் எரிஞ்சதோட துடிச்சு கீழே இருந்தா பெரிய மாமிசம் வர. அந்த கல் எந்த கல் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நிர்வாணமாக குளிக்கின்ற பழக்கம் மூசாவுடைய காலத்தில். எல்லோரும் குளித்துக் கொண்டிருக்கிறப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தனியா போய் ஓரத்துக்கு போயிட்டாங்க, வெட்டப்பட்டு. அப்ப என்னாச்சு? எல்லாம் கட்டி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மூசா கொண்டு அது இது பேச ஆரம்பிச்சதோட இவங்க ஒரு கல்ல துணியை வச்சுட்டு ஆற்றுக்கு இறங்கி குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கல்லு துணியை தூக்கிட்டு ஓடுச்சு. வரலாறு சத்தியம். அந்த கல்லு தூக்கிட்டு ஓடுது. என் துணி போகுது வெளியில வந்தாரு. இவருக்கு ஒன்றும் இல்லை, குறை இல்லை. இவருக்கு குறை என்பது இல்லை. இதை நிரூபிக்கிறதுக்கான அந்த கல்லை பயன்படுத்தினா காபத்துல்லாவை கட்டிட்டு வரும்போது மேல ஏற 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 சாரம் போடணும். அந்த காலத்துல ஏது சாரம். அப்போ ஒரு கல் எடுத்து வச்சாங்க. அந்த கல்லு மேல ஏறினாங்க. லிஃப்ட் மாதிரி அந்த கல்லு போச்சு. அதுதான் அந்த கல்லு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வில்லுல பாவிச்ச கல்லுதான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஆடையை தூக்கிட்டு போன கல்லுதான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கல் மேல நின்று லிஃப்ட் போல மேல போச்சு கட்டி முடிச்சாங்க. இன்னைக்கு வந்து மக்காம இப்ராஹிம் வச்சிருக்காங்க. முஸல்லா தொழுகிற அடையாளமாக வைத்திருக்கிறோம். எவ்வளவு பாக்கி. இந்த அனுபவத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த கல்லத்தான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லா பெரிய பெரிய பலத்தை கொடுத்தான். அந்த சின்ன கல்லுக்கு தான் நினைச்சேன். இதெல்லாம் வந்து ஒரு அற்புதத்தின் அற்புதம். அத்தாட்சிகள் நபிமார்களை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த அற்புதங்கள் மோஜிசாத். இது அது இது வைத்தியம், அது மந்திரம், இது சாதனை. ரசூலுல்லாஹி என்னங்க கிடைச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உம்மத்தினர் இருக்கிறார்களே கடைசி நபி. அந்த கடைசி நபிக்கு பிறகு கடைசி கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் எதை விரும்புவார்கள்? விஞ்ஞானத்தை விரும்புகிறார்கள், அறிவை பயன்படுத்துகிறார்கள். ஒரு செய்தியை செய்வதற்கு முன்னால் இந்த அறிவு என்ன சொல்லுகிறது என்று கேட்கிறார்கள். லாஜிக் இருக்கா இல்லையா? கேட்கிறானே, நாப்பாடி கடைகளை அழைக்கிற இதை ஏற்றுக்க முடியுமா? அற்புதம் என்பது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் பூராமே அனைத்துமே விஞ்ஞானத்தின் அடிப்படையில் மனிதர்களுடைய விருப்பம் தகுந்த முறையில். இன்னைக்கு நம்மளை பத்தி பேசினா இன்னைக்கு உலகமே ஆராய்வு பண்ணுகிறது. குர்ஆன் என்ன சொல்லுகிறது, ரசூல் என்ன சொல்லுகிறார்கள்? விஞ்ஞானத்துடைய வித்தாக இருப்பது இந்த குர்ஆன். குர்ஆனில் எல்லாம் இருக்கிறது, எதுவும் இல்லை என்பது இல்லை. அப்படி முடிவு கொண்டாங்க. குர்ஆனை ஓதுங்கிறான். ஒரு சாமியார் வந்து சொல்றாரு, குர்ஆன் வந்து முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் அது படிக்கலாம்.
அதில் அவ்வளவு நல்ல கருத்துக்கள் இருக்கிறது. பேச வச்சுட்டாங்களா? நமக்கு கிளப்பும் போது ஒரு செய்தி வரும்போது அது நம்ம மனசை கஷ்டப்படுது. ஆனால் அது சோதனை. அந்த சோதனை நினைச்சு சோர்ந்து உட்காந்துடக்கூடாது. கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. அடிச்சு தூரம் முடியாது. குரானை பார்த்து பார்த்து குரானை ஓதுதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த குரான் அற்புதம். எல்லா விஷயமும் அங்கதான் இருக்கு. அதுல ஒண்ணு மெயின் பாயிண்ட் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், அவ்வளவுதான். நான் முன்னாடி வெளிமாறுகள் முடிச்சேன். அந்த சாப்பாடு என்ன இருக்குது, நமக்கு நேரம் ஆகிட்டு இருக்குது. இப்ராஹிமுக்கு கால் வர வலிக்குது, உட்காந்துக்கிட்டாங்க. பரவாயில்ல, இப்ராஹிம் தானே நமக்கு சொந்தம். அடிக்க இருக்க மனசால பார்க்குறோம்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறான் அபூ ஜஹல். அஜீஸ் மன்னர் இருந்தார். நான் காபத்துல்லா போகும்போதுதான் அந்த இடத்துக்கு துவா செய்யணும். எல்லாத்துக்கும் துவா செய்யணும். மன்னருடைய வீட்டுக்கு முன்னாடி சஃபா மலைக்கு ஏற்றாப்படி மன்னருடைய வீட்டுக்கு கீழாக அந்த பகுதி இருக்குது. அந்த பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை ஹதீஜாவுடைய இடம் பூராமே மக்கள் செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் பிறந்த வீடு ஒன்று இருக்குது. அவங்க ஒரு குடிசை கொண்டு வாழ்ந்தாங்க. அந்த இடமும் இருக்குது, ஆனால் வீடு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூ ஜஹல் சொன்ன கருத்து, அவர் எல்லாத்தையும் மயக்கிறார். அவருடைய வார்த்தையில மிஸ்மரிசம் இருக்கிறது. எனவே அவரை யாரும் அடக்க முடியாது. அவருடைய அந்த வித்தைகள் ஜாலங்கள் எல்லாமே பூமியில தான் கிடக்கும், வானத்தில் படிக்காது. எனவே அந்த அஜீஸ் மன்னர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. நல்ல கவனிங்க, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வரப்படுகிறது. அழைத்து வரும்போதே சொல்றான், யாரும் எந்திரிக்க கூடாது, கரெக்டாக உட்காரணும், யாரும் எந்திரிச்சிடக்கூடாது, மரியாதை செய்யக்கூடாது. அவங்க சீட்டு அவங்க உட்காந்துருக்கணும். பிராணி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வரும்போது என்ன நடக்குது பாருங்க. அஜீஸ் மன்னர் எந்திரிக்கிறார். அவர்களை அழைத்து அவருடைய சீட்டில் அமர வைக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூ ஜஹல் சீட்டில் மன்னர் உட்கார்ந்துறார். எல்லாரும் எந்திரிக்காம அவங்க இந்த சீட்டில் உட்காந்துருக்காங்க. யார் நிற்கிறதுங்க? யாரு? கொஞ்சம் கண்டபடி சொல்லுங்க. ஆஹா, நான் சொன்ன வார்த்தை உங்க மனசுல பதிஞ்சிருச்சு. இதே போதும். அப்ப எந்திரிச்சு நிற்கிறா, எல்லாம் நிற்கிறா. அப்ப சொன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு இங்க கேட்காதீங்க, வானத்தின கேளுங்க, வானத்தின கேளுங்க, வானத்தின கேளுங்கிறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, சரி பரவாயில்ல, நீங்க நபிங்கிறது அத்தாட்சி என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுங்க? எந்த ஒண்ணும் இல்லை, நான் சொல்ற அளவுக்கு இந்த பெருமையான இல்லை. ஆனா உங்களுக்கு என்ன வேணும்? என் ரப்பிட்ட கேட்கிறேன். அவர் இல்லாமல் எதுவும் நடக்காது. சரி, இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறது பகல். இது இரவா மாறணும். இரவா மாறின பிறகு அந்த நிலவு வந்து இரவுல வரணும். அப்படின்னா நீங்க நட்டு நாங்கள் எடுத்துக்கிறோங்க. சிக்கலான பிரச்சனை இல்லை. உண்மை உண்மை சரித்திரம் நடந்தது உண்மை. அப்படியே அபு குபைஸ் மலை, அந்த மன்னருடைய வீடு கீழே இருக்கு. கீழே மலை, மலைக்கு மேலதான் மன்னருடைய அந்த அரண்மனை. அரண்மனை இல்லாது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ரெண்டாவது வெளிநாட்டு தூதுவர்கள் யாராவது வந்தால் தங்க வைக்கிற மந்திரிலாம் வந்து அங்கே தான் தங்குவாங்க. மகாவீர் முகமது அங்கே தான் தங்கியிருந்தாங்க, பார்த்துருக்கோம். அன்வார் இப்ராஹிம் வந்திருக்கிறப்ப அங்கே தான் தங்கியிருந்தாங்க. எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அது அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக அந்த மலை மேலே ஏறிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. நடக்குது பாருங்க, இதான் உண்மை. துவா செய்ய பகல் இரவாக மாறியது. இரவாக மாறிய அந்த இரவிலே நிலவு தோன்றியது, முழு நிலவு தோன்றியது.
அந்த நிலவு இரண்டாக பழந்து கீழே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஜத்துக்கு கீழாக போய் திரும்ப ஒன்னாகி அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் போயிடுச்சு. இத 2.5 மணி நேரம் வித்தியாசம் தெரியுமா தெரியாது. நமக்கு சவுதிக்கு 5 மணி நேரம், கொலம்பூருக்கு சவுதிக்கு 5 மணி நேரம், இந்தியாவுக்கு சவுதிக்கு 2.5 மணி நேரம். அங்கே இந்தியாவில் இருந்து 2.5 மணி நேரம் கம்மி சவுதி, இந்தியாவிலிருந்து 2.5 மணி நேரம் கூட மலேசியா. நம்ம மலேசியா நடுவில் இருக்கிறோம். அப்ப மன்னர் என்ன செஞ்ச, சேர மன்னன் இது மாதிரி ஒரு நடந்ததோட திரும்பி ஏதோ ஒரு ஆபத்து வரப்போது ஓலைச்சுவடியில் எழுதி வைத்திருந்தார். புரிஞ்சுதல் படுத்தலாம் எத்தனையோ ஆண்டுக்கு பிறகு உண்மை எங்கேயுமே அழியாது, தோண்ட அது வந்துட்டு தான் இருக்கும். இவங்க அழிக்க நம்மளை நினைக்க அல்லா வந்து விட மாட்டான். ஆனா உங்களிடத்துல நான் கேட்பதெல்லாம் இஸ்லாத்திற்காக, குரானுக்காக, ரசூலுக்காக எல்லாரும் ஒன்றான கருத்துக்கு வாருங்கள், ஒற்றுமையா இருக்கு. நம்ம மதரசால எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் வந்து எல்லாரும் ஆதரவு. அப்ப பிஏ பார்த்ததோட திருச்சியில ரொம்ப பெரிய அபிஜயன் போன்றாடி சார் அல்லாஹ்வுக்கு ஈமான் தரவில்லை. ஏன் கரஞ்சவங்க கல்லு உள்ளோம் ரசூலுல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொய்து வருகிறேன் என்று வீராப்பு பேசியிருந்த உமர் இப்னு கத்தாபுக்கு அல்லாஹ் ஈமான் கொடுத்தான். இந்த அற்புதம் மாதிரி நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அற்புதங்கள் நிறைய உண்டு. இவைகளை எதிர்த்து பயன்படுத்தினார்கள் தெரியுமா? மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுக்காக. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கொள்கை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் செய்கின்ற செயல், நான் வாழ்கின்ற வாழ்க்கை, நான் மரணிப்பது, நான் மனைவி மக்கள் கட்டி வாழ்வது எல்லாமே லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக. இதான் சித்தாந்தம். நபிமார்களுடைய சித்தாந்தம் இதுதான். இஸ்லாத்துடைய சித்தாந்தம் இதுதான். அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் முயற்சிக்க வேண்டும். கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்காவிட்டால் எனக்கு அல்லாஹ்வுடைய ரிஸ்க் இல்லை என்ற முடிவுக்கு வந்தார். இதான் சித்தாந்தம். அப்ப அந்த கலையை பார்த்துட்டு எல்லாரும் இது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதித்தார்கள். ஒரு கட்டத்தில் பாருங்க, என்னடா வந்து அற்புதங்கிறதுல மோஜிசாட்டு தான் நிற்கிறேன். ஒரு கட்டத்தில் பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டம் கேட்குறாங்க சஹாபாக்களை பற்றி, ஈமானில் யாருடைய ஈமான் சிறந்த ஈமான் கேட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க ஈமானுல் மலாயிகா, மலாயிகத்துமாருடைய ஈமான் இல்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கிறார்கள், அல்லாஹ்விட்ட கட்டளையை காதால் கேட்கிறார்கள், உடனே செய்கிறார்கள். அந்த ஈமான் பெரிய பரிச்சயமான அல்லது ஆச்சரியமான ஈமான் கிடையாது. திரும்ப கேட்கிறாங்க யாருடைய ஈமான்? ஈமானுல் அன்பியா, நபிமாருடைய ஈமான் இல்லை. அவர்களுக்கு அல்லாஹ் வேலைகளை கொடுக்கிறார், விவரமாக பேசுகிறார், சோபையை கொடுக்கிறார், கனவை கொடுக்கிறார், சில பேர்களுக்கு கனவின் கட்டளையை கொடுக்கிறார். ஆக அல்லாஹ்வுடைய துறவில் இருக்கக்கூடிய அந்த நபிமாருடைய ஈமானும் பெருசு அல்ல. எல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க, சஹாபாக்கள் பூரா சேர்ந்து. இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஈமானி யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஈமான் என்றார்கள் சஹாபாக்கள். லா 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 ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை 2 வார்த்தை. இல்லை, நீங்க என்ன லேஸ் போட்டாருங்களா? ஈமான் பண்ணீங்க, என்னை எவ்வளவு சோதிச்சீங்க, பரிச்சோதிச்சீங்க, நீங்க லேசாவா ஈமான் பண்ணீங்க? செய்யத்தி ஜமானுல்லா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துமார்கள் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்னை கண்டிருக்க மாட்டார்கள், என்னை பார்த்த சஹாபாக்களை பார்த்திருக்க மாட்டார்கள், தாபியீன்களை கண்டிருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரசூல் என்ற மாத்திரத்தில் ஈமான் கொள்கிறார்களே, அவருடைய ஈமான் தான் உயர்ந்த ஈமான் என்று நம்மை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்துக்கோமா, அந்த லிஸ்ட்ல இருக்கலாம், அந்த கேட்டகரியில தான் நம்ம இருக்கணும். அது எப்படி நடக்கணும்? நம்ம பாக்கியமாக நடக்கணுமா இல்லையா?
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லி சரி, நீங்கள் லேசானவர்கள் அல்ல, என்னை சோதித்தீர்கள், என்னுடைய சோதனையை நான் ஜெயிச்ச பிறகு நீங்க என்ன செஞ்சீங்க? ஈமான். அவ்வளவு அற்புதம் கிடைக்கும். காட்டு காட்டு ஒவ்வொருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு ஹந்தக் போர்க்களம் நடக்குது. அந்த ஹந்தக் போர்க்களத்துக்கு அகல் தோன்றாங்க. அகல் தோன்றும் போது எல்லாரும் பட்டினியோடு இருக்காங்க, பசியோடு இருக்காங்க. ஒரு சாடு குடிஞ்சு தோண்ட முடியாம அப்படியே வைத்து பசிக்குதுங்கிறது அப்படி ஜாடையை காட்டுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே தாங்க சண்டையை தூக்கி காட்டினாங்க. 2 கல் உள்ள கட்டிருக்கிறாங்க. கடைசியில் ஒரு இடத்துல சோறு கிடைக்குது. கூப்பிடுறாரு. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா ஒரு பேர் இல்லை, ஒரு சாமி கூப்பிடுறாரு. யாரை சொல்லலாம், எங்கள் வீட்டுக்கு எழுதுவாங்க. அவர் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் மட்டும் தான் கூப்பிட்டாங்க. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் தான். என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ரசூலுல்லாஹ் கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்களே, சாப்பாடு இல்லாமல் அவங்களுக்காக கொடுப்போம். வீட்டில் போய் கேட்டிருக்காரு மனைவிட்ட, கொஞ்சமாக இருக்குது, வெட்டி சுடு கறி ஒன்றும் இல்லை. நம்ம பிள்ளைய அந்த காலத்தில் பூரா பதுக்கு எடுத்தவங்க. பத்து அரபியில் பத்துனாக்கா ஆடு மேய்ப்பு இருக்கு, இடையே புள்ள வளர்ந்துட்டு இருக்கிற ஆட்டை அறுத்து அறுத்தாச்சு. கணக்காயுது, கொஞ்சமாக சுடு. இப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. யாரை சொல்லலாம், எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. என்ன செய்யறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, அருமை சஹாபாக்களே, எல்லாரும் வாங்க, நீங்க சாப்பாடு நமக்கு ஜாஃபர் வீட்டில். இவர் போகும்போது சொல்றாரு, நடிக்கிறாரு, இத்தனை நாளைக்கு சாப்பாடு பத்துமாவில் யாரை சொல்லலாம், என் வீடு சிறுசு, இவ்வளோ பேர் கொள்ளாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கவலைப்படல. அவரை சட்டையே செய்யல. போயிட்டு எல்லாம் சாப்பாடு பண்ணிட்டு வர்றாங்க. ஆடு போயிட்டார். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றாரு, யாரை சொல்லல, என்னுடைய வீட்டில் என்னுடைய செருப்பு காரணம் ஏற்பட்டாலே என் வீட்டில் இடம் இருக்காது. சில செஞ்சுட்டு வார்த்தையை வாங்கல, போயிட்டாங்க. போயிட்டு என்ன செஞ்சாங்க? எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எப்படினாங்க அவருடைய வீடே பெருசா போச்சு, அழந்துச்சு, மேலே போயிருச்சு, பெருசா இருந்துச்சு. உட்காந்தாங்க எல்லாரும் சாப்பாக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சட்டியை திறக்காதீர்கள், சுத்த ரொட்டியையும் ஆணத்தையும் தூக்கி வாங்கினாங்க, வச்சாங்க. தன்னுடைய முபாரக்கான கரத்தால் எடுத்து வைத்தார்கள், கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எது சுடப்பட்டதோ அத்தனை ரொட்டியும் மிச்சம், எவ்வளவு கறி ஆக்கப்பட்டதோ அத்தனை கறியும் மிச்சம். பார்த்தார்கள் எதிரிகள் எல்லாம். இஸ்லாம் இது அற்புத வாழ்க்கை. இதற்கு பேர் முடிச்சுதான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மௌத்தா போகிறேன், கடைசி நான் மௌத்தா போகும்போது அவங்க சொல்றாங்க, எல்லாரும் கேட்குறாங்க, மௌத்தா போகிற வீட்டில் உட்காந்துருப்பாங்க கவலையோட. அப்போ கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நுபுவத்து முடிஞ்சது, விலாயத்து ஆரம்பம். உவைஸ் கர்னி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இங்கிருந்து தன்னுடைய ஆடைகளையும் சலாத்தையும் அனுப்பி வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர் உவைஸ் கர்னி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவரை காண வைக்காமல் இந்த விலாயத்து, இந்த நுபுவத்து முடிஞ்சு விலாயத்து அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. பாராசீக நாட்டில் அங்கிருந்து விளங்கியதுதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வழிமாறு. அவர்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு அற்புதங்கள் நிறைய உண்டு. அதுல ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சாங்க. என்ன ஒன்று சொல்ல போறேன், நம்ம எனக்கு யாருக்கு மோடுவோம், யாரை பற்றி பேச போறோம், அந்த தொடர்ந்தாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சோம். ஜிலானி எல்லாமே வழிமாறுகள். அவர்களுக்கு என்று தங்களை தர்வீஷர்களாக வைத்துக் கொண்டார்களே தவிர யாரும் ஆடம்பரமாக வாழவில்லை. அவர்களுக்கு கிடைத்த இந்த அற்புதங்களை வைத்து எப்படியே வாழ்ந்திருக்கலாம். மிஸ்யூஸ் வந்தாங்க. அதே கடைசியில் வந்து வர்றாங்க. யார் வருது? ஒவ்வொருத்தருடைய தலைமுறை மாறி 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 வந்து அஜ்மீர் ஹவாஜா மஹீனுத்தீன் கதஸல்லாஹு ஸுர்ரு நஸீஸ் அவர்களுக்கு ஏற்பட்ட அற்புதங்கள் என்ன தெரியுமா?
இஸ்லாத்திற்காக பாடுபட்டார்கள். எல்லா வழிமார்களுமே இஸ்லாத்திற்காக பாடுபட்டவர்களை தவிர யாரும் தங்களுக்காக பாடுபடவில்லை. வழிமார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு காணக்கூடிய வாய்ப்புகள் வரும், நமக்கு புரியவில்லை, புரியாம ஏமாந்துருவோம். அவ்வளவுதான். புத்தாரப்பா இருந்தாரு, 10 காசு கேட்டாரு, நான் கொடுக்கலையே, மறந்துட்டாரு, காணாம தெரியும், இதெல்லாம் ஏற்படும். அப்ப ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு பல அற்புதங்கள் இருந்துச்சு. அவரை இந்த நாட்டை விட்டு அந்த ஊரை விட்டு திறந்து திட்ட மாட்டாங்க, முடியலை. இப்போ அல்லாட்ட நீங்கள் பாதுகாப்பு தரணும். அல்லாட்ட நான் பாதுகாப்பு தர்றேன், நீங்கள் தருவீங்க, ஒருத்தரும் தருவோம். நம்மெல்லாம் ஒழுக்கமாக நல்ல ஆளுகளாக தொழிலாளி அடிச்சுட்டு தருவோம். திருடையாட்டமா வட்டி கொடுக்குறவ யாருன்னு கேட்குறான். நல்ல யோசனை நிற்பாங்க. அல்லா, நான் இந்த வீட்டை திருட போறேன், என்னை பாதுகாத்துக்க, யார்கிட்ட காட்டி விட்டுறாங்க, காட்டி விட்டானா எத்தனையோ கழிச்சு போயிருந்தேன். இதான் ரஹ்மானுடைய சிபத்து. இதுதான் அல்லாஹ் நல்லவன் கெட்டவன் தீயவன் ஏற்றுக்கொண்டவன் ஏற்றுக்கொள்ளாதவன் பாவி நல்லவன் எல்லாத்துக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவன் ரஹ்மான். அதை காட்டினான். நபிமார்களும் அப்படித்தான் அந்த ரஹ்மானுடைய சிபத்தை எடுப்பாங்க. வழிமார்களும் அப்படித்தான் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மானுடைய சிபத்தை எடுப்பாங்க. அதில் ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு நிறைய அற்புதம் நடந்தது. அதில் அங்கே உள்ள ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தில் ஜியாரத்து கூடும். ஆனால் இந்த அனாச்சாரங்கள் கூட அனாச்சாரங்களை எந்த வழிபாடுகளும் விரும்பவில்லை. நாம அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு சரியாக என்ன செய்ய முடியும்? அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு நம்ம செய்யற செயலுக்கு அவங்கள குறை சொல்ல முடியாதுல்ல. அவங்க யாருமே சொல்லல. நம்ம பாருங்க, ஒரு ரொம்ப விஷயம் நடக்கும். அதில் அவங்களுக்கு அதிகமாக எல்லாரும் யார் வந்தாலும் சாப்பிடுவாங்க. சாப்பாடு கொஞ்சமாக இருக்கு. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி இந்த வழிமார்களுக்கு நிறைய அற்புதம் நடக்கும். தீட்டு கொடுப்பாங்க, சாப்பிட்டே இருப்பாங்க, இருந்துகிட்டே இருக்கும், வளர்ந்துட்டே வரும். அது மாதிரி தான் அவங்க இடத்துல ஸ்பெஷல் என்னன்னா பிரியாணி தான் ஸ்பெஷல். அதில் அண்டாவில் பெரிய அண்டா, நான் அதுக்கு நான் போயிருக்கிறேன், பெரிய அண்டா ஏறி வச்சு இறங்கணும், உள்ள ஏறி வச்சு தான் இறங்கணும். அது மாதிரி அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போய் போடுவாங்க. ஒன்றா போட்டு அதுக்கு 10 வச்சாலும் சரி 10 வைக்காலும் சரி அது பிரியாணி ஆகும். அங்கே நடக்கக்கூடிய அற்புதங்கள்னா அது வர ஜாதி அந்த பேரும் இல்லாமல் ஆண்டி கொடுத்துட்டே இருப்பாங்க, வந்துட்டே இருக்கு சாப்பாடு. இது ஒரு அற்புதம். அதே மாதிரி ஒரு ஹஜ்ரத் மொய்னுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏற்பட்ட நிறைய விஷயங்கள். அதில் ஒன்று, ஒரு திருடை மரம், 2 பேர் நிற்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹஜ்ரத் எந்திரிச்சு கபரை விட்டு வருவாங்க. நல்லவர்கள் அவர்கள் யாரும் நாம் யாரும் மௌத்தாயிட்டா நமக்கு உயிர் இருக்குமே தவிர யாரும் மௌத்தானது கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை மௌத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை. அப்போ இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, 2 பேர் சொல்லிடுவாங்க. அப்போ இது தூக்கலான்னு பார்க்கலாம், தூக்க முடியலை. அவருடைய கலசம் இருக்கிற மேலே பெரிய கலசம், அது வெள்ளியில் தங்கத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் எதையோ ஒன்றை காட்டி, இதை நாங்களும் தூக்க பார்க்கலாம் முடியலை, நீங்கள் ஒரு கை பிடிச்சி தூக்கி இறக்கி வருகிறாங்க. ஹஜ்ரத் சேர்ந்து அப்பா அதுதான் அதை கஷ்டப்பட்டு ஹஜ்ரத் சேர்ந்து மொய்னுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெளியில் கபரை விட்டு வெளியில் அவங்க உதவி தூக்கி கீழே வச்சாங்க. இவங்க கை கொடுத்து தூக்க முடிஞ்சிச்சு, கீழே வச்சவங்க அங்கே தூக்க முடியும். விடிய காத்திருந்து ஏமாந்து போயிட்டாங்க, அதுக்கு ஓடிட்டாங்க. அப்போ அந்த திருடனுக்கு ஒரு விஷயத்துக்கு இதைத்தான் அவங்களுக்கு கரீம் அப்படிங்கிற வார்த்தைக்காரு. இறக்க சிந்தனை உடையவர்கள்,
எல்லாத்துக்கும் உதவி செஞ்சாங்க. இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி இஸ்லாத்திற்காக பாடுபட்டு லட்சக்கணக்கான பேர்கள் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தவர்கள் ஹவாஜா மைனுத்தீன் ஜிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய நிறுவனம் இன்னைக்கு எல்லாரும் செய்து அந்த பழக்கத்தை நாடி அவர்களுடைய துவாவை நாடி அவர்களுக்கு நாம் துவா செய்கிறோம், அவர்கள் நமக்கு துவா செய்கிறார்கள். இதுதான் மரணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய நல்ல ஒரு. எனவே வழிமார்கள் எப்போதும் மௌத்தாவதில்லை. காலும் இன்னா இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். இது எதுக்கு சொல்றோம்? எதுக்கு சொல்றோம்? நம்ம மௌத்து செய்தியை கேட்டே சொல்லணும். அர்த்தம் என்ன? அல்லாஹ் கொடுத்தா எடுத்துக்கிட்டான், அவ்வளவுதான் அர்த்தம். அல்லாஹ் கொடுத்தா எடுத்துக்கிட்டான். அல்லாஹ் எடுத்திருக்கான தவிர அழிக்கவில்லை. ஈமானுடைய பரல்ல ஒன்று மரணத்துக்கு பிறகுதான், மரணமானதுக்கு பிறகுதான் நமக்கு. அதுக்கு பின்னாடி எந்த மரணமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில அதை சம்பாதிக்கணும். துன்யா மஸ்ராத்துல் ஆஹ்ரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துன்யா என்பது நலவை சம்பாதிக்கக்கூடிய மறுமையை சம்பாதிக்கக்கூடிய இடம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆய்வு பண்ணி பாருங்க, நல்லது செய்தி. வழிபாடுகள் அத்தனை பேர்களுமே நல்லது செய்திருக்கிறார்கள், யாருக்கும் துரோகம் செய்ததில்லை. அதே போல ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் உதவியாக இருந்து அந்த செயல்களை செய்யும் போது வழிபாடுடைய துவா நமக்கு கிடைக்கிறது, நபிமாருடைய துவா நமக்கு கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸலாத்தை இப்ராஹிம் படி, தரூத் இப்ராஹிம். அது எங்க படிக்கிறோம் நம்ம? தரூத் இப்ராஹிம் நம்ம எங்க ஓதுறோம்? தொழுகையில அத்தஹியாத்துக்கு பிறகு ஒரு ஸலாத் படிக்கிறோமே, தரூத் இப்ராஹிம். அதை படிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை தொழுகையில் அல்ல, தொழுகையில ஆட்டோமேட்டிக் கடமை இல்லாத ஒரு நேரத்தில் காலையிலையோ மாலையிலையோ ஒரு தடவை படிச்சு பாருங்க. இரவுல படிச்சீங்கன்னா சிறப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது ஆயிஷாவே நீ ஒரே ஒரு தடவை படி, தரத இப்ராஹிமே 1,24,000 நபிமார்கள் உனக்காக அல்லாஹ்விடத்தில் போராடுவார்கள், உனக்காக துஆ செய்வார்கள். எவ்வளவு பெரிய உறவு உண்டாக்கியிருக்கிறாங்க. நபிமார்கள் நமக்கு உறவு, வலிமார்கள் நமக்கு உறவு, சாதாரண மனிதர்கள் நமக்கு உறவு. ஆகவே எல்லா மனிதர்களும் மனிதர்களாக இருந்து செயல்படுவதற்குள்ள அதிகாரத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.